தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 24ஆம் தேதி காலைக்குள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக சென்னையில் உள்ள 33 கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு. 15 மண்டலங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது சென்னை மாநகராட்சி. அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகளை தைத்துக் கொடுக்கும் பணிப்பெண் தையலர்களிடம் ஒப்படைப்பு. சோதனை அடிப்படையில் 100 பள்ளிகளுக்கு சீருடை தைக்க வாய்ப்பளிப்பு. அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை. நெல்லை நாங்குநேரியில் டிக்கெட் எடுக்க மறுத்து காவலர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து துறை விளக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவ விநாயகம் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை. நெல்லையில் ரவுடி தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 5 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை. மேற்கு வங்கத்தில் காணாமல் போன வங்கதேச எம்பி அசீம் சடலமாக கண்டெடுப்பு. கடந்த 14ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள தனது நண்பரின் இல்லத்திற்கு சென்றபோது மாயமான நிலையில் அதிர்ச்சி தகவல். யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்தது சர்ச்சையான விவகாரம். தமிழக சுகாதாரத்துறையிடம் மன்னிப்பு கேட்டதாக தகவல். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் லாரி மீது தனியார் சொகுசு பேருந்து மோதி பயங்கர விபத்து. பேருந்து சுக்கு நூறாக நொறுங்கிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, வடபழனி முருகன் கோவில்களில் திரளான பக்தர்கள் அதிகாலை முதல் வழிபாடு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வெள்ளத்தில் நடந்த வெகு விமர்சையாக கருட சேவை உற்சவம். சுவாமியை குலுக்கிய போது குடையை பிடிக்க முடியாமல் கோவில் பட்டாச்சாரியார்கள் தவறவிட்டதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே வனத்துறை வைத்த கூண்டில் அடுத்தடுத்து சிக்கிய சிறுத்தைகள். ஆடுகளை வேட்டையாடி வந்த நிலையில் பிடிபட்டதால் அணவன் குடியிருப்பு வேம்பையாபுரம் மக்கள் நிம்மதி. மேற்கு போலந்து நகரமான கினிஸ்னோவில் கொட்டிய ஆலங்கட்டி மழை. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பஹாமாஸில் கடலில் படகு மூழ்கி விபத்து. உயிருக்கு போராடியவர்களை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டது அமெரிக்கா.
சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் ஜெனீவா ஓபன் டென்னிஸ் தொடர். பிரிட்டனைச் சேர்ந்த முன்னணி வீரர் ஆண்டி முர்ரே அதிர்ச்சி தோல்வி. நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஹைதராபாத் அணிக்கு எதிரான முதல் குவாலிஃபயர் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் இன்று நடைபெறும் எலிமினேட்டரில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.